தயவு செய்து ஃப்ரெண்ட் ரைஸ் பண்றதெல்லாம் நிறுத்திடு. அது என்ன ஏதுன்னு விவரமா சொல்றேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை சேவ் மட்டும் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் உன்னோட ஃப்ரண்ட் டெல்ட் மசிலு. ஸோ இப்படி தான் வந்து உன்னோட பாடிக்கு உள்ள இருக்கும். இது வந்து உன்னோட ரிப்கேஜா, இது வந்து உன்னோட காலர் போனு, இது வந்து உன் கை இந்த ஹியூமரஸ் போனு. ஸோ இப்போ உன்னோட மசில் வந்து இங்கேருந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கும். இதை நீ எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னா, உன் கையை நீ எப்போல்லாம் வந்து இப்படி மேலே தூக்குறியோ அப்போல்லாம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீ கேட்கலாம், ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணாதானே இந்த மூமெண்ட் வந்து நல்லாவே நடக்கும், அப்போ ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு வந்து இந்த ஒரு மூமெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை தானேன்னு கேட்கலாம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, உன் ஒர்க் அவுட்டில் ஆல்ரெடி இன்க்ளைன் ப்ரெஸ்ஸு, இல்லை வந்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, இல்லை ஓவர் ஹெட் ப்ரெஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய ப்ரெஸ்ஸிங் மூமெண்ட்லாம் இருக்குன்னா உனக்கு இந்த ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுன்றதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த எல்லா மூமெண்ட்லையுமே நீ கிட்டத்தட்ட இந்த ஆக்ஷனும் பண்ணுவ. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் டெல்ட் மசிலோட செகண்டரி ஆக்ஷனான ஹாரிசான்டல் ஃப்ளெக்ஷனும் நீ நல்லாவே பண்ணிடுவ. அதுக்குன்னு இந்த ஃப்ரண்ட் ரைஸ் ஒர்க் அவுட்டே வேஸ்டான்னு கேட்டனா அப்படிதான் கிடையாது. ஒருவேளை உன் ஒர்க் அவுட்ல இந்த ப்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டே அவ்வளோவா கிடையாது அப்படின்னா நீ இந்த ஃப்ரண்ட் ரைஸை வந்து நீ ஆட் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸ் தான். அப்படி இல்லைனா நீ ஒரு பாடி பில்டிங் ப்ரெப் பண்ணுற, உன்னோட அந்த ஃப்ரண்ட் டெல்ட் மசில் வந்து ரொம்பவே வந்து லேக் ஆகிட்டு இருக்குன்னா நீ இந்த ஃப்ரண்ட் ரைஸஸ் ஆட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ அப்போ நீ கேட்கலாம், அப்போ இந்த சைட் ரைஸ்ன்ற ஒர்க் அவுட்டும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டனே இல்லாத ஒர்க் அவுட்டான்னு கேட்டேன்னா கிடையாது. அது என்ன ஏதுன்னு விவரமா சொல்கிறேன். நீ கமெண்ட்ல சைடுன்னு மட்டும் போடு, வீடியோவை தெளிவாக போட்டுருவேன்.